வணக்கம். முருகன் தமிழ் கடவுள், முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, முருகர் வந்து உலகம் ஃபுல்லா இருப்பாரு. இந்தியாவுல தமிழகத்துல மட்டும் இருப்பாரு. ஆனா உலகம் ஃபுல்லா இருப்பாரு. விநாயகர் வந்து இந்தியாவுக்குள்ள மட்டும் இருப்பாரு, வேற எங்கேயும் இருக்க மாட்டாரு. இது ஏன் அப்படின்னா, கைலாய மலையில சிவன் பார்வதியை சந்திக்கிறதுக்காக நாரதர் அப்படிங்கிறவர் வராரு. வரும்போது ஒரு பழத்தை கொண்டு வர்றாரு. ஒரு பழத்தை கொண்டு வந்துட்டு, இது ஞான பழம், அதனால உன் பிள்ளைக்கு கொடுங்கன்னு கொடுக்குறாரு. முருகர் விநாயகரும் சண்டை போடுறாங்க, எனக்கு வேணும் உனக்கு வேணுண்டு. அப்போ பார்வதி வந்து அதை வெட்டி கொடுக்க, பாதியா பிரிச்சு கொடுக்க முயற்சிக்கிறா. அப்படி முயற்சிக்கும் போது அந்த நாரதர் சொல்றாரு, இது ஞான பழம், பிரிச்சு கொடுக்க கூடாது, முழுசா சாப்பிட்டாதான் அறிவு வரும், அதனால இது பிரிக்க கூடாது, ஒரு பழத்தை தான் சாப்பிடணும், முழுசா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு பழம் தானே இருக்கு, ரெண்டு பேருக்கு எப்படி கொடுக்க முடியும், அப்ப எப்படி கொடுக்கறது அப்படிங்கறதுனால அப்போ ஒரு போட்டி வைக்கிறாரு. என்ன போட்டி அப்படின்னா, உலகத்தை சுத்தணும், யாரு முதல்ல உலகத்தை சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஞான பழம் அப்படின்னு சொல்றாரு. உடனே முருகர் என்ன பண்றாரு, உலகத்தை தானே சுத்தணும், இதோ ஒரு நொடியில சுத்தி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் எல்லாம் சுத்த போயிருவாரு. ஆனா விநாயகர் வந்து போக முடியாது, விநாயகர் வந்து சுத்த முடியாது விநாயகரால. அதனால என்ன செய்யறாரு, யோசிக்கிறாரு. எப்படி யோசிக்கிறாருன்னா, கேள்வி மூலமா. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி அப்படின்னா, நாரதர்கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்கிறாரு. ஒரு கேள்வி கேட்கிறாரு, நாரதரே, அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நாரதர் பதில் சொல்றாரு, உலகம் என்றாலும் ஒண்ணுதான், அம்மையப்பன்னாலும் ஒண்ணுதான், அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா அழகா உறுதியா சொல்றாரு. அப்ப விநாயகர் கேட்கிறாரு, அப்போ ரெண்டும் ஒண்ணு அப்படின்னா, ஆனா அம்மா அப்பாவே சுத்தி வந்தாலும் உலகத்தை சுத்தின மாதிரி தானே, அப்போ பழம் எனக்கு தானே அப்படின்னு கேட்கும் போது நாரதும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ விநாயகர் என்ன பண்றாரு, தான் அம்மா அப்பாவை சுத்தி வந்து பழத்தை வாங்கிக்கிறாரு. இதுதான் திருவிளையாடல்ல நமக்கு காட்டப்பட்ட காட்சி. இது உண்மைதான். இந்த அடிப்படையில வச்சுதான் ஒரு வீட்டுக்கு போனாக்கினா அங்க எத்தனை பிள்ளை இருக்கோ அத்தனை பிள்ளைக்கான துணியோ பொருளோ பொண்ணோ பொருளோ ஏதாவது எடுத்து போனாக்கினா ஒரு பொருளும் கொண்டு போக கூடாது, ரெண்டு பிள்ளை இருக்க வீட்டுல ஒரு பொருளும் கொண்டு போக கூடாது அப்படிங்கிற தத்துவம், அப்படிங்கிற பழமொழி அங்க இருந்து தான் வந்துச்சு. அந்த நிகழ்வை பார்த்துதான் நமக்கு ஒரு சொலவடையா நம்ம எடுத்துக்கிட்டோம். இதைத்தான் அந்த நிகழ்வுல காட்டுவாங்க. ஆனா மீதியே சொல்ல மாட்டாங்க. என்னைக்குமே நம்ம நாட்டுல வரலாறு சொன்னாக்கினா பாதி வரலாறு தான் சொல்றாங்க, முழு வரலாறு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரிதான் எதை எடுத்தாலும் சரி, 4 விஷயம் கொடுத்தா 2 தூக்கிட்டு போயிடறான். சரி 2 தானே தூக்கிட்டு போனா 1 தூக்கிட்டு போறான், 2 கொடுத்தா 1 தூக்கிட்டு போறான்னு 1 கொடுத்தானா தூக்க மாட்டேங்கிறான். என்னது அந்த 4? தீனிப்பாகு, சர்க்கரை பாகு, வீரப்பாகு, பாகுபாடு இப்படின்னு 4 கொடுத்தா 4 தானே எடுத்து போனோம், அவன் எடுக்க மாட்டான். சீனிப்பாகு, சர்க்கரை பாகு இந்த 2 எடுத்து போறது, பாகுன்னா இனிப்புன்ட்டு. சரி 4 கொடுத்தா 2 தானே எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுப்போம். 2 என்னது, திருக்குறள், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான அப்படின்னு 2 கொடுத்தா அவன் 1 தூக்கிட்டு போறான். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு 1 தூக்கிட்டு போறது. சரி 2 கொடுத்தா 1 தானே எடுக்கான், சரி 1 கொடுப்பான் அப்படின்னா எடுக்கிறது கிடையாது. என்னது, ஓம் சர்வேஜனா சுகினோ பவந்து அப்படின்னு 1 கொடுத்தாலும் எடுக்கிறது கிடையாது. அப்போ நோக்கம் என்னது, வரலாறு அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் தவிர இவனுக்கு மொழியை கத்துக்கணுமோ, மொழியை ஊக்கப்படுத்தணுமோ, மொழியை வளர்த்தெடுக்கணுமோங்கிற எண்ணம் கிடையாது. அவன் தான் கேட்கறானே, நீ எதுக்கு குஜராத்தி இருக்க வேண்டியதானே, மலையாளியா இருக்க வேண்டியதானே, அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் இனம் மாறலான்னு கேட்கான். இந்த வார்த்தைக்காண்டி அவன் செருப்புகளுக்கு அடிக்காண்டாமா? 145 கோடி பேரும் தமிழ் பேசலன்னு ஆசைப்பட்டு இருக்கும் போது தமிழை வளர்க்கணும்னா அப்புறம் எப்படிடா வளர்ப்பீங்க? நீ ஏன் இனம் மாறுறன்னா? மதம் மாறுறதே குற்றம் இருக்க, மதம் மாறினா மொழி அழிஞ்சிடும், அதனால மதம் மாற்ற தடை சட்டம் இருக்கு. ஆனா இனம் மாறினா எப்படா மொழி அழியும்? ஜாதி மாற முடியாதான், அதனால ஜாதி தேவை கிடையாது. மதம் மாறிக்கலாமா, அதனால மதம் வேணும். அப்போ இனமும் மாறக்கூடியது தானே, அப்ப இனம் மாறிக்கலாம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? இதுதான் உள்நோக்கம் கொண்டதுங்கிறேன். மதம் மாறினா மொழி அழிஞ்சிடும், ஆனா மாறிக்கலாமா? ஜாதி மாற முடியாது, அது மாறக்கூடாதுதான் ஜாதியை வச்சிருக்கு. பிறகு மாற முடியாதுன்னா இனம் மாறிக்கலாம். இன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல 50 வருஷமா கோயம்புத்தூர்ல இருந்தா நான் கொங்குக்காரனா இருப்பேன், கொங்கு பேச்சுல தான் பேசுவேன். இது நம்ம இருக்கிற வேண்டிய இடத்துல பேசி பழகுற ஒரு வார்த்தை தானே தவிர, ஒரு வழிமுறை தானே தவிர, ஒரு நடைமுறை தானே தவிர, இன்னொரு மொழிக்காரன் இன்னொரு மொழியை பேசுறதுனால மொழி அழியாது. பைத்தியகாரத்தனமா பேசிருக்கான். இப்படி முட்டாள்தனமா இப்படியே மொழி வரலாறு அழிக்கணும் அப்படிங்கிறக்காட்டி முட்டாள்தனமான வரலாறும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. வரலாற்றுல இருந்துதான் கத்துக்கணுமே தவிர வடதின்ன பேப்பர்ல இருந்து எழுதக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுடுங்க. இவன் வடதின்ன பேப்பர்ல வரலாறு எழுதிருக்கான், தலையா இருக்க மாட்டேங்கி காலம் இருக்க மாட்டேங்கி. சரி, இப்போ முருகர் வந்துருவாரு, வந்து கேட்பாரு, பழம் எனக்கு இல்லைன்னு சண்டை வரும், இப்படித்தானே கட்டிடுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, உலகத்தை சுத்தணும் அப்படிங்கறதுனால முருகர் வந்து உலகத்தை சுத்த போயிருவாரு. அதனாலதான் வெளிநாட்டுல எல்லா இடத்துலயும் இருக்கும், மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, பெரிய நாட்டு, இந்தோனேசியா, சீனா அப்படின்னு எல்லா நாட்டிலயும் இருக்கும். ஏன்னா அவர் உலகத்தை சுத்தினதுக்கு அடையாளம் வேணும், அதனால அடையாளம் பதிச்ச இடத்துல எல்லாம் கோயில் இருக்கும். ஆனா அப்படியே சுத்தி போயிட்டு வரும்போது கடைசியில இலங்கை வந்து தூத்துக்குடி பக்கம் வரணும். அப்படி தூத்துக்குடி பக்கம் வரும்போது, இந்த மாகாணத்துக்குள்ள வரும்போது, திருச்செந்தூர் பக்கத்துல வரும்போது அவ்வை பாட்டி மூலமா கேள்விப்படுறாரு இந்த விஷயத்த. ஐயா உனக்கு பழம் உனக்கு இல்ல, அண்ணன் ஜெயிச்சிட்டான், அந்த பழம் அண்ணனுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னதுனால எப்படின்னு கேட்கிறான் முருகன். போட்டி வந்து உலகத்தை சுத்துறது தானே, அவன் உலகத்தை சுத்தி இருக்க மாட்டானே, நான் தானே சுத்தி வந்தேன், அப்படி இருக்கும் அவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படிங்கும்போது போட்டிங்கிறது உலகத்தை சுத்துறதுதான். ஆனா உலகம்னா என்ன, அம்மா அப்பா தான் உலகம், உலகம் தான் அம்மா அப்பா அப்படிங்கிற தத்துவத்தை முருகன் ஏத்துக்கிறான். ஆனா போட்டி அது இல்ல.
அப்படின்னு முருகன் சொல்றான். அதை எப்ப சொல்லணும்? போயிட்டு வந்தப்பறம் சொல்லணும், போகும்போது கேட்டுக்கணும். அடுத்தானே ஒரு 2 பேரும் போட்டி இருக்குன்னா, அப்போ நான் மட்டும் போறதா இருந்தா அப்போ அது எப்படி போட்டி ஆகும்? அப்போ 2 பேரும் நின்று 2 பேரும் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். அதானே போட்டி. அப்படியா சொல்லிட்டு உடனே உலகத்துல சுத்தணும், உடனே ஓடனா. இதைத்தான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு இந்த இடத்துல இருந்தா எடுத்தாங்க. இந்த விஷயத்துக்கு தான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துனா இந்த அர்த்தம் தான். படைக்குனா ஒரு போட்டியில வெற்றி பெறணும், ஒரு சண்டையில வெற்றி பெறணும் அப்படின்னா பிந்திரணும், யோசிக்கணும். ஆனா பந்திக்கு முந்து அப்படின்னா ஒரு வீட்டுல 2 மணிக்குள்ள சாப்பாடு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே போயிடணும், 1 மணிக்கே போயிடணும். 3 மணிக்கு போனா அங்க சாம்பார் வாடிதான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது, அண்டாதான் இருக்கும். அதனால இந்த 2 விஷயத்த தான் குறிக்கிறதுக்காகத்தான் அதை சொன்னாங்களே தவிர மற்றபடி முன்னாடி பின்னாடி எல்லாம் கிடையாது. அப்புறம் முருகன் இதை சொல்லும் போது முருகன் ஏத்துக்கல. அப்படிலாம் கிடையாது, எனக்கும் அவனுக்கு தான் போட்டி. உலகத்தை சுத்துறன்னா நீ உலகத்தை தான் சுத்தி இருக்கணும், அம்மா அப்பா சுத்தினாக்கினா அப்ப எனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறான். அப்படின்னா நீ கேட்டு தானே போயிருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இது வந்து சின்ன பிள்ளைங்க சண்டை. அதனால சின்ன பிள்ளைங்க சண்டை அப்படிதான் இருக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சிங்கிற இதுக்குள்ள இப்படி சண்டை நடக்கும் தான். அந்த சண்டை தான் இந்த நிகழ்வு. அப்படி இருக்கும்போது உடனே முருகன் சொல்றான், இனிமே நான் அங்க வரமாட்டேன், எனக்கு தான் பழம் இல்லையே, ஏன்னா அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபத்துல அங்கே இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவன் பார்வதி என்ன பண்றா, ஏன் பிள்ளை இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கைலாய மலையில இருந்து நேரா அந்த பகுதியில இருக்கிற மன்னனுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அம்மையப்பன் வராங்க, சிவன் பார்வதி வராங்க, அதெல்லாம் உடனே குடியேறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வருது அந்த மன்னனுக்கு. அந்த மன்னன் பேரு குலசேகர பாண்டியன். அந்த மன்னன் உடனே ஒரு ஏற்பாடு பண்றான். அப்படி அந்த ஏற்பாடு பண்ண வரும் அம்மையப்பனுங்க வராங்க. வரும்போது ஒரு ஊருக்கு வராங்க, அந்த ஊர் தான் உடங்குடி. அந்த உடங்குடி எப்படி வந்துச்சு அப்படின்னா உடனே குடியேறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊர். அந்த ஊருக்கு வந்ததுனால அந்த ஊருக்கு பேரு உடங்குடின்னு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் கிட்ட வந்த உடனே மன்னன் தான் இருக்கிற இடத்த கொடுத்துடுறான் அம்மையப்பனுக்கு. அப்படி கொடுத்த உடனே எதுக்காகனா முருகனை கூட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. முருகன் வர மாட்டேன்னு சொல்லிட்டு நேரம் அந்த உடங்குடி பகுதியில இருந்து திருச்செந்தூருக்கு போறான். பையனை பார்க்கறதுக்காக அம்மையப்பனும் விநாயகரும் 3 பேரும் அங்கிருந்து வந்துடுறாங்க. அதனாலதான் குலசேகரப்பட்டினம்ங்கிற ஊரு உடங்குடியும் குலசேகரப்பட்டினம்ங்கிற ஊரும் ஒரே ஊர் தான், ஆனா 2ஆ இருக்கும். ஏன்னா அந்த மன்னன் அந்த அம்மையப்பனுக்கு இருக்கிற இடத்த கொடுத்துட்டனால அந்த மன்னன் வெளியனா உனக்கே தந்துடுறேன், நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாய் சொல்றா, வேண்டாம் இது உன் பேர்ல இருந்துக்கிட்டோம், இடத்துக்கு பேரு மன்னன் பேர்லயே வச்சுட்டதுனால அந்த குலசேகரப்பட்டினத்துக்கு அந்த இடத்துக்கு மட்டும் அந்த மன்னன் பேர் இருக்கிறதுனால அந்த ஊர் மட்டும் அந்த மன்னன் பேரே ஆயிடுச்சு குலசேகரப்பட்டினம் அப்படின்ட்டு. உடங்குடியும் குலசேகரப்பட்டினமும் ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது முருகன் வந்து கூடுறதுக்காக வந்திருக்காங்க. வந்தவன் முருகன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர்ல உட்கார்ந்துட்டு சொல்றான், எனக்கென்று ஒரு நாடு, இது என் நாடு, எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று ஒரு ஆட்சி அப்படின்னு முருகன் அறிவிக்கிறான். அப்படி அறிவிக்கும் போது கோபத்துல அப்படி அறிவிக்கும் போது அவை பாட்டி சொல்றா, அதாவது தமிழ் சொல்லுது, முருகா ஏன் ஆட்சின்னு சொல்லு தப்பில்ல, ஏன் நாடுன்னு சொல்லு தப்பில்ல, ஏன் மக்கள்னு சொல்லு தப்பில்ல, ஆனா எனக்குன்னு ஒரு ஆட்சி, எனக்குன்னு ஒரு மக்கள், எனக்குன்னு ஒரு நாடுன்னு சொல்ல பத்தியா, அது தப்பு, அதை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவை வந்து கட்டளையிட்டா. அதாவது தமிழ் கட்டளையிட்டுச்சு, முருகா உன் தத்துவம் பிழை என்றால் அதை தட்டி வைக்கும் உரிமை தமிழுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழே முருகனுக்கு கட்டளையிட்டுச்சு. அந்த கட்டளை ஏத்துக்கிட்ட பிறகுதான் இந்த மக்கள் அவங்க கொண்டாடினாங்க. அப்படி கொண்டாடின நாடு இது. அந்த வரலாறு இன்னும் இருக்கு. இன்னைக்கும் திருச்செந்தூருக்கும் குலசேகரப்பட்டினுக்கும் ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் இருக்கும். இன்னைக்குமே குலசைக்கு போற யாருமே திருச்செந்தூருக்கு போக மாட்டாங்க. குலசைக்கு வந்தாங்கன்னா நேர குலசைக்கு வந்துட்டு போயிருவாங்க. ஆனா குலசைக்கு வந்துட்டு திருச்செந்தூருக்கு போக மாட்டாங்க. ஆனா திருச்செந்தூருக்கு வந்தவங்க குலசைக்கு வருவாங்க. ஏன் அப்படின்னா நீங்க குலசைக்கு போயிட்டு அம்மையப்பனை போய் வணங்கிட்டு நேர முருகனை போய் வணங்கினாங்கன்னா உங்களுக்கு அங்க வரம் கிடைக்காது. முருகன் திரும்பிப்பாரு, எங்க நம்மளை கூட்டு போயிடுவானோ, நம்ம அம்மையப்பனை பார்த்துட்டு வந்திருக்கான், நம்மளை எங்க கூட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிப்பாரு, குழந்தைத்தனமா இருக்கிறதுனால. இது ஒரு ஐதீகம், வரலாறு. அதனால குலசைக்கு போறவங்க யாருமே திருச்செந்தூருக்கு போக மாட்டாங்க. இந்த வரலாறு இன்னும் அந்த ஊர்ல இருக்கு, உடங்குடியில. இந்தியாவோட இதயம் தமிழ்நாட்டுல தான் இருக்குன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா கைலாய மலையத்துல இருக்க வேண்டிய சிவன் பார்வதி குலசேகரப்பட்டினத்துல மட்டும்தான் இருக்கும். அம்மையப்பன் முத்தாரம்மன் அப்படிங்கிற ஞானமூர்த்தீஸ்வரர் ஸ்ரீ முத்தாரம்மன் அப்படிங்கிற அவதாரத்தோட குலசேகரப்பட்டினத்துல இருக்கும். அதனாலதான் இந்தியாவோட இதயம் தமிழகம் அப்படின்னு தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். ஏன் அப்படின்னா அம்மையப்பன் அப்படிங்கிற சிவன் பார்வதி, அம்மையப்பன் சிவன் பார்வதி அப்படிங்கிற ஆணும் பெண்ணும், அந்த சிவனும் பார்வதி அம்மையும் அப்பனும் ஒரே பீடத்துல இருக்கிற காட்சி குலசேகரப்பட்டினத்துல மட்டும்தான் இருக்கும். வேற எங்கேயுமே இருக்காது, வேற உலகத்துல எங்கேயுமே இருக்காது, இந்தியாவிலே எங்க இருக்காது, குலசேகரப்பட்டினத்துல மட்டும்தான் இருக்கும். திருவண்ணாமலையில இருக்கும், ஆனா தனித்தனி சன்னதியா தான் இருக்குமே தவிர ஒரே சன்னதியில ஒரே பீடத்துல இருக்காது. அது குலசேகரப்பட்டினத்துல மட்டும்தான். அதே மாதிரி முருகனுக்கு வந்து ஏன் சுப்பிரமணியன் அப்படின்னு வந்தது அப்படின்னா இந்த தூத்துக்குடி பகுதியில திருச்செந்தூர் பகுதி மக்கள்கிட்ட அவன் பழகி பேர் வாங்கி அந்த மக்கள் அவனுக்கு பேர் வச்ச பேர் தான் சுப்பிரமணியன் அப்படின்ட்டு பேரு. சுப்பிரமணியன் அப்படின்னா இந்த மக்கள் என்ன வேலை செய்வாங்க அப்படின்னா சுப்பி பிறக்கி சுண்ணாம்பு எடுக்கிறது, பால் வண்ண நிறத்துல இருக்கிற பொருளை உற்பத்தி பண்ணி அதை விற்பனை செய்யக்கூடியவங்க. அந்த குடியில இருக்கிறவங்க, அந்த குடிகள் தான் இந்த பகுதியில இருக்கும். அதனாலதான் தூத்துக்குடின்னு வச்சிருந்து. தூத்துக்குடினா தூத்துனா பால், குடினா அதை செய்யற குடும்பங்கள்.
இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து பால் வண்ணத்துல இருக்கிற பொருளை உற்பத்தி பண்ணி விற்பனை செய்யக்கூடியவங்க. அந்த மக்கள்கிட்ட பேர் வாங்கினவன் தான் சிவசுப்பிரமணியன் அப்படின்னு அர்த்தம். முத்துகள் சுப்பி கடல் சுப்பி பறக்கி அதை முத்துமணி ஆக்கி கோர்த்து விற்கக்கூடிய மக்கள் இந்த பகுதியில இருக்கிறதுனால சுப்பிரமணியன் பேர் வச்சாங்க. இந்த மக்கள் தான் முருகனுக்கு இன்னொரு பேர் வச்சாங்களே தவிர முருகனுக்கு பேரு முருகு மட்டும்தான். அதனாலதான் முருகன் இந்தியாவில எங்கேயுமே இருக்கிறது இல்ல, தமிழகத்துல மட்டும்தான் இருக்கான். ஆனா பேர் வச்சிருப்பாங்க, குமார் குமாரன்னு எல்லாரும் பேர் வச்சிருப்பாங்க. முருகனுக்கு கோயில் வந்து தமிழகத்துல தான் இருக்கும். ஏன்னா அந்த படம் வாங்கிட்டு அங்க வரல, அதனால அங்க இருந்து அம்மையப்பன் எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. அதனாலதான் இந்தியாவோட இதயம் தமிழகம் அப்படின்னு சொல்றது காரணம் அதான். அதே மாதிரி சிவன் பார்வதி எந்த ஊர்லயும் ஒரே பீடத்துல இருக்க மாட்டாங்க, குலசேகர பட்டத்துல மட்டும்தான் இருக்கு. இது உலகாதிசயம். அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அப்படி ஒரு சக்தி கிடைக்கும். முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அப்படி அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா வாசல்ல வந்து நின்னீங்கன்னா கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். அப்படி இருக்கும். அந்த வாசல்ல கால் எடுத்து வைக்கும் போதே நமக்கு அப்படியே புல்லரிக்கும், பரவசமா இருக்கும். அவ்வளவுக்குள்ள ஒரு சக்தி கொண்ட அம்மன் தான் முத்தாரம்மன். அந்த முத்தாரம்மன் யார் தெரியுமா? ராமனோட சொந்த தங்கச்சி. அயோத்தியில இருக்கிற ராமனோட சொந்த தங்கச்சி தான் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன். வடநாடு தென்னாடுன்னு பேசிட்டு இருக்க, முத்தாரம்மன் பிடிக்கும். என் தாய் யாருன்னு கேட்டா முத்தாரம்மன். அப்ப ராமன் யாரு கேட்டா வடநாட்டு கடவுள். எப்படி? உன் தாயோட அண்ணன் தானே ராமன். ராமன் முருகனுக்கு யாரு? விநாயகருக்கு யாரு? மாமே. தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த பகுதி மக்கள் எல்லாம் மாறி பிறந்ததா மாநாடு, மாறி மக்கள் பிறந்தது தென்னாடுன்னு கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க. அம்மன் பிறந்ததா அயோத்தி, அம்மா சடை பிறந்தது கதிரகிரி, வேங்க பிறந்ததா வேணகிரி, அம்மா விளையாட வந்தது குலசேகர்னு பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க எங்க அக்கா தங்கச்சிமார்கள்லாம். இங்க வந்து வடக்கத்துக்குன்னு பேசிட்டு இருக்கான் தமிழ் தேசியம். ராமனோட கூட பிறந்த சொந்த தங்கச்சி தான் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன். அந்த முத்தாரம்மன் யாருன்னா பெரிய மன்னர் குடும்பத்துல உள்ளவங்க. மன்னர் குடும்பத்துல பிறந்தவ தான் முத்தாரம்மன். அவ மகாராணி. அவளைதான் சிவனுக்கு கட்டி கொடுத்திருந்து. அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைங்க தான் முருகனும் விநாயகரும். முருகன் அந்த பகுதியில இருந்துட்டு வராதனால தாயும் தோப்பனும் அந்த முருகனை பார்க்கறதுக்காக வந்த இடம் தான் குலசேகரப்பட்டினம். முருகன் அதுல இருந்து தூர தள்ளி போய் உட்காரணும் அப்படிங்கறதுக்காக போய் உட்கார்ந்த இடம் தான் திருச்செந்தூர். இதான் வரலாறு. அதை விட்டுட்டு வடக்கத்தக்கங்க படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுன்னா தனித்தனியா கிடையாது. எதுக்கு சொல்லி வச்சாங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். பெருமாள் வேற ராமன் வேற கிடையாது, முத்தாரம்மன் வேற ராமன் வேற கிடையாது. ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சி. பேசிட்டு இருக்க தமிழ் தேசியக்காரன் வடக்கன்னுக்கிட்டு வடதின்ன பேப்பர்ல வரலாறு படிச்ச உனக்கு என்னடா தெரியும்? நாட்டோட வரலாறு பத்தி, மொழியை பத்தி, கலாச்சாரத்தை பத்தி, பண்பாடை பத்தி. ஒருத்தங்க தான் இந்துக்கு கரூருக்குள்ள போற கர்மஜி இருக்காங்க. கரூருக்குள்ள போய் நான் என்ன செய்ய போறேன்? என் வேலைதான் போய் முருகா ஒன்று முத்தாரமா ஒன்று சாமி முட்டு வரைக்கும் 3 மணி நேரம் லைன் அடிக்க வேண்டியிருக்கு. இதுல நான் வேற போய் கருவறையில போய் குளி சாத்தி, பூ சாத்தி, துணி சாத்தி சாமி முட்டு வரணும்னா 3 மாசம் காத்து எடுக்கணும். பொருள் பைத்தியமா பிடிச்சிருக்கு. அப்படிலாம் பண்ண முடியாது. கருவறை அவன் தான் செஞ்சானா, அவன் உள்ள போக முடியும். நீங்க படுத்தெடுக்கிற கட்டில நான் செஞ்சதுதான், என்ன பண்ண முடியும்? சீமான்னு கேட்காரு. அவன் தான் கருவறை செஞ்சான், அதனால கருவறைக்குள்ள அவனே போக முடியலன்னா என்ன விஷயம்? அவன் தான் ஜலை செஞ்சான், போக முடியலன்னா என்ன விஷயம்? ஆமா, நீங்க படுத்தெடுக்கிற கட்டிலு நான் செஞ்சு தந்ததுதான், என் கடையில வாங்கினதான். என்ன செய்யணும்? நீங்க கல்யாணம் முடிச்சிருக்க பெண்ணு நான் பத்து தந்ததுதான், இல்ல நான் பார்த்து தந்ததுதான். என்ன செய்யணும்? நீங்க சோறு பொங்கி திங்குற அரிசி என் நிலத்துல உற்பத்தி பண்ணதுதான், நான் உற்பத்தி பண்ணதுதான், என் காலில் மிதிப்பட்டு வந்ததுதான். என்ன செய்யணும்? நீங்க கொடுத்திருக்க துணி நான் தச்சு தந்ததுதான். என்ன செய்யணும்? நீங்க உங்க பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தலையில வைக்கிறீல்ல, பூ வாங்கி கொடுக்குறீல்ல, அந்த பூ வாங்கி அவங்க தலையில வைக்கிறாங்களோ உங்க பொண்டாட்டி, அந்த பூவை நான் தான் கொடுத்தேன். என்ன செய்யணும்? உங்க பொண்டாட்டி கழுத்துல தாலி கிடக்குல, அந்த தாலியை நான் தான் செஞ்சேன். என்ன செய்யணும்? இல்ல என்ன செய்யணும்னு கேட்டேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்லி சிலையை செஞ்சது அவன் தான், அதனால அவன் உள்ள போனோம். அப்படின்னா கட்டில செஞ்சது நான் தான், என்ன பண்ணணும்? இதான் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா அது தாராளமா போயிடுங்க. இதுக்கும் தாராளமா இடம் விட்டீங்கன்னா அதுக்கும் தாராளமா இடம் விட்டுக்கலாம். சரியா? எல்லாம் நாசமா போங்க. ஒரு கட்டுப்பாடை உருவாக்கி, ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கி, ஒரு வாழ்றதுக்கு ஒரு வழிமுறையை உருவாக்கி ஒரு விஷயத்த சொன்னா சில அவன் தான் செஞ்சானா. கட்டில தான் அவன் செஞ்சான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ கட்டில வாங்கினவெல்லாம் கட்டிலுக்கு கீழே படுத்திருக்கிய, கட்டிலுக்கு மேல படுத்திருக்க, கட்டில செஞ்சிருக்கணும், கட்டில படுத்திருக்கான். பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்க, மூளை கட்டி பேசிட்டு இருக்க, முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க. அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேட்க. ஆய வைக்க பயிரலாம்.